முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலேமிலிருந்து புறப்பட்டு ஏலேம், சீனா இவற்றுக்கு இடையே உள்ள சீன் பள்ளத்தாக்கை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சியை பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்களை சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடமும், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி, ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்களை முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலம் பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகி என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் களைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறை பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள். நற்செய்தி வாசகம். 100 மடங்காக விளைச்சலை கொடுத்தன. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமல் சுருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் இடையே முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நான் எப்படிப்பட்ட நிலம்? இந்த உலகத்தில் ரொம்பவும் எளிதான வேலை பேசிக்கொண்டே இருப்பதாகும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு நபரும் 1600 வார்த்தைகளை பேசுகிறார்களாம். ரொம்பவும் கடினமான வேலை என்பது
ஒருவர் பேசுவதை கேட்பது. 3 நிமிடத்திற்கு மேல் ஒருவர் பேசினால் பேசியே கொள்றாரே என்று அவரை பார்த்தாலே ஓட்டம் பிடிப்பவரும் உண்டு. ஆனால் சவால் நிறைந்த வேலை என்பது காது கொடுத்து கேட்டதில் நல்லவற்றை நாம் வாழ்வாக்க முயல்வதாகும். இயேசு பேசியதை கேட்க மக்கள் பெருந்திரளாய் ஒன்று கூடினர் என்று இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. ஏழைகள், பெண்கள், பாவிகளாக கருதப்பட்டோர், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல இனக்குழுக்களை சார்ந்தோர் என பலரை இந்த பெருந்திரள் பிரதிபலித்தது. இயேசு பேசிய வார்த்தைகளை எந்த அளவிற்கு உள்வாங்கினார்கள் என்பதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறி. நமது உள்ளத்தை 4 வகையான நிலங்களோடு ஒப்பிட்டு விளக்கும் இன்றைய விதைப்பவர் உவமை நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக உள்ளது என சிந்திக்க தூண்டுகிறது. ஒரு நிலமானது எல்லா வகையான விதைகளையும் விளைவிக்க வல்லது. நச்சு நிறைந்த அரளி விதையை ஊன்றினாலும் முளைத்தெளர செய்கிறது. அதே நேரத்தில் பயன் தரும் பல மரங்களையும் செழித்து வளரச் செய்கிறது. அதுபோல நம் வாழ்விலும் பலர் நல்ல சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களையும் நமக்குள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவற்றை உள்வாங்கி உரமூற்றப்பட்டு பண்படுத்தப்பட்ட நல்ல விளைநிலங்களாகவும் தீயவற்றை வளர அனுமதிக்காத பாறை நிலங்களாகவும் வாழ்ந்தால் நம் வாழ்வு சிறப்படையும். நான் எப்படிப்பட்ட நிலமாக வாழ்கிறேன் என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம்.